ஹாய் ஹலோ வியூவர்ஸ், பேரு தான் சின்ன வெங்காயம், பலன்கள் எக்கச்சக்கம். இன்னைக்கான வீடியோல சின்ன வெங்காயத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். தினமும் சாப்பிட வேண்டிய காய்கறிகள்ல சின்ன வெங்காயத்துக்கு தான் முதலிடம். ஆனா இத உரிக்க சோம்பல் பட்டுட்டு பல பேர் பெரிய வெங்காயத்தையே தேடுறாங்க. உணவுல ருசியை கூட்டி வாசனையை சேர்க்கிற சின்ன வெங்காயம் அதிகமான மருத்துவ குணங்களை கொண்டதுன்னு சொல்றாங்க. சின்ன வெங்காயத்தை 15 டேஸ்க்கு ஒரு முறை நெய் இல்லைன்னா எண்ணெயில வதக்கி உணவோட சேர்த்து சாப்பிட்டு வந்தா எப்பவும் இளமையோட இருக்கலாம். உடல் சூட்டை குறைக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம். பழைய சாதத்துல மோர் விட்டு 4 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு சாப்பிடலாம். உடலோட வெப்பமும் தனியும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அண்ட் ரத்த ஓட்டத்தை சீராக்கும். கணையத்துக்கு உள்ள இருக்க செதில்ல பசை இல்லைன்னா அழுக்கு இருந்தா இன்சுலின் சுரக்காது. இத இயல்பான நிலைக்கு மாத்தி சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல்ல வைக்க சின்ன வெங்காயம் உதவுது. கல்லீரல்ல இருக்க பித்த திரவம் அதிகமா சுரந்தா காமால வரும். இந்த பித்த திரவத்தை இயல்பான நிலையில சுரக்க வைக்கிறதும் இந்த சின்ன வெங்காயம் தான். வயிற்றுப்புண், வெள்ளைப்படுதல், கண் நோய் மாதிரி பாதிப்புகள்ல இருந்து விடுபட தினமும் உணவுல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அம்மை நோய் வராம தடுக்கவும் வந்தா சீக்கிரம் குணமாகவும் சின்ன வெங்காயம் உதவுது. ஆண் பிள்ளைகளுக்கு அம்மை வந்தா அதுக்கப்புறம் இனப்பெருக்க மண்டலம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்க அம்மை ஏற்பட்ட நாள்ல இருந்து 3 மாசம் சின்ன வெங்காயத்தை உணவுல சேர்த்துட்டு வந்தா பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.